நிலா நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய வாழ்வியல் மலர், தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழ். வாழ்க்கை ஒரே ஒரு முறை கிடைக்கிற அழகான வாய்ப்பு. ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன் எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா இருக்கிறது எப்படி? நாம வாழற இந்த சொசைட்டிய நல்ல அட்மாஸ்பியரா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல், இந்த 3 விஷயத்தையும் நான் புதிய வாழ்வியல் மலர் மூலமா ரொம்ப ஈஸியா கத்துக்கிறேன். புதிய வாழ்வியல் மலர், இது தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழ். வணக்கம் நேர்களே, இது நிலா நேரம். இந்த நிலா நேரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய பாடல்களோட அர்த்தங்களும் அது எதனால் நம்ம இளைஞர்கள் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சில விஷயங்களையும் பார்க்குறக்காக தான் நான் இங்கே இருக்கேன். முதல் பாடல் நேற்று இன்று நாளே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பாடும்போது நான் தென்றல் கீற்று அப்படிங்கிற ஒரு பாடல் அழகான ஒரு காதல் பாடலாக அமைஞ்சிருக்கு. இப்போது அதோட ஒரு சில அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ தென்னங்கீற்றை ஒரு தென்றல் காற்று உருசி போகும்போது ஒரு அழகான இசை எழுப்புமாமா. அதே கவிஞர் எப்படி வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா, தென்றல் கீற்றாய் நான் அவளை தொடும்போது அவள் இசை எழுப்புகிறாள் வெக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை கொடுத்துருக்காரு. அந்த இசையில நான் மூழ்கண்டு இல்லாம நீங்களும் மூழ்க வேணாமா? வாங்க கொஞ்ச நேரம் அதை பார்க்கலாம். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பூங்கொடி வளைத்து மலர் மேலே கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேலே கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும். எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே. இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன. நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. மாலை பொழுதின் மயக்கத்திலே பி. சுசிலாவின் கானத்தில் அருமையான ஒரு பாடல். இந்த நிலா நேரத்தில் பாக்யலட்சுமி 50களிலிருந்து 65 வரை வெளிவந்த படங்களில் மிகச்சிறந்த படமான பாக்யலட்சுமி ஒரு அருமையான காவிய படம். இந்த படத்தில் பி. சுசிலாவின் பாடல்கள் அனைத்தும் முத்துக்கள். இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே நம்மையும் மயங்க வைக்கும். மாலை பொழுதின்
வாழ்க்கை ஒரே ஒரு முறை கிடைக்கிற அழகான வாய்ப்பு. ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன் எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா இருக்கிறது எப்படி? நாம வாழற இந்த சொசைட்டிய நல்ல அட்மாஸ்பியரா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல், இந்த 3 விஷயத்தையும் நான் புதிய வாழ்வியல் மலர் மூலமா ரொம்ப ஈஸியா கத்துக்கிறேன். புதிய வாழ்வியல் மலர், இது தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழ். நாம் பிறந்து விட்டோம் என்று வாழ்வதை விட நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷமாக, இந்த உலகத்தில் நாம் ஒரு பொக்கிஷமாக பிறந்திருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கும். இந்த கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா, இந்த கேள்வி கேட்பதற்கும் கூட ஒரு ஞானம் வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி என்பது அவசியம். நாம் மேலே அணிந்து கொள்கின்ற அணிகலன்களை விட கல்வி என்பது மிகச்சிறந்த அணிகலன். அந்த கல்வியை வைத்துக்கொண்டு செல்வம் சேர்க்க வேண்டும். அந்த செல்வம் வீரம் மிக்கதாக இருக்க வேண்டும். அது எதன் வழியாக இருக்க வேண்டும்? அன்னை, தந்தை, தெய்வத்தின் வழியாக இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க, அதற்கு பதில் நாம் தேடிக்கொண்டே இருக்க, இப்படித்தான் தேடல் கொண்ட வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை கல்வியும் செல்வமும் வீரமும். கல்வியா, செல்வமா, வீரமா, கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா, கல்வியா, செல்வமா, வீரமா, அன்னையா, தந்தையா, தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? கற்போர்க்கு பொருளின்றி பசி தீருமா? கற்போர்க்கு பொருளின்றி பசி தீருமா? பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா? கற்போர்க்கு பொருளின்றி பசி தீருமா? பொருள் பெற்றோர்க்கு அறிவின்றி புகழ் சேருமா? கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா? கற்றாலும் பெற்றாலும் பலமாகுமா? வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா? வீரம் காணாத வாழ்வென்றும் வாழ்வாகுமா? கல்வியா, செல்வமா, வீரமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், பழம் படைத்திருந்தால்
நமக்கு பழைய அனுபவங்களை திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காலகட்டமா கடந்து வந்திருப்போம். அப்பெல்லாம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு மறந்து போயிருக்கும். ஆனா எது நமக்கு அதை திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரும்னா இந்த பாடல்கள் தாங்க. சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம பிறந்து வளர்ந்து எத்தனையோ சூழல்கள்ல இடம் மாறி இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருப்போம். ஆனாலும் அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ ஓடி விளையாடிட்டு இருந்த பருவத்துல கேட்ட பாடல் இப்பவும் எப்ப நினைச்சு பார்த்தாலும் மனசுல அப்படியே பசுமையா இருக்கும். அப்படி ஒரு பாடல், வயசு வித்தியாசமே இல்லாத எல்லாரையுமே ரசிக்க வச்ச ஒரு பாடல். முதல் மரியாதை படத்துல பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமான்னு. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா நீங்காதே அதவுலகு தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா. என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல. இந்த வேதனை யாருக்குத்தான் இல்ல, இந்த மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல. ஏதோ எம்பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சுகராக சோகந்தானே, சுகராக சோகந்தானே. யாரது போறது கோயில் பாடலா தன் முகம் காட்டுமா. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற நல்ல வேஷந்தான் எடுத்து வாங்குற. உங்க வேஷந்தான் கொஞ்சம் மாறணும், எங்க சாமிக்கு மகுடம் ஏறணும். மானே என் நெஞ்சுக்கு பால் வார்த்த தேனே, உன்னே என் பார்வைக்கு வாவா கண்ணே. இசைப்பாட்டு படிச்சேன் நானே, இசைப்பாட்டு படிச்சேன் நானே. பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் கோயில் நானுங்க. அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில். காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. நான் தானே அந்த கோயில், நானாக அந்த கோயில். காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி
வாழ்க்கை ஒரே ஒரு முறை கிடைக்கிற அழகான வாய்ப்பு. ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன் எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷமா இருக்கிறது எப்படி? நாம வாழற இந்த சொசைட்டிய நல்ல அட்மாஸ்பியரா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நல்லுடல், நல்லெண்ணம், நற்செயல் இந்த 3 விஷயத்தையும் நான் புதிய வாழ்வியல் மலர் மூலமா ரொம்ப ஈஸியா கத்துக்கிறேன். புதிய வாழ்வியல் மலர், இது தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழ். நிலா நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதிய வாழ்வியல் மலர், தமிழின் முதல் லைஃப் ஸ்டைல் இதழ்.